குடும்ப வறுமையை போக்க ரஷ்யா செல்ல முயன்ற இளைஞர் டெல்லியிலிருந்து விமானம் ஏறிவிடலாம் என்ற முகவரின் ஆசை வார்த்தையால் டெல்லி சென்றவர் 3 மாத காலம் அறையிலேயே தங்கியிருந்த நிலையில் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து உயிரிழந்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அணவயல் அருகே உள்ள ஆண்டவராயபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கணேசன். இவருடைய மனைவி எலிசபெத் ராணி. கணேசன் மீன்பிடி தொழிலில் உள்ளார். இவர்களது மூத்த மகன் ராஜபாண்டி டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்துவிட்டு கிடைக்கும் பணியை செய்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் இவர்களது கிராமத்திற்கு அருகாமையில் உள்ள கிராமமான புல்லான் விடுதியைச் சேர்ந்த இருவர் செர்பியா நாட்டில் பணிபுரிந்து வரக்கூடிய நிலையில் அவர்கள் மூலம் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த வடிவேலு என்ற முகவர் ராஜபாண்டிக்கு அறிமுகமாகியுள்ளார். அவர் மூலம் தனது குடும்ப வறுமையை போக்க செர்பியா நாட்டிற்கு செல்ல ராஜபாண்டி இருந்த நிலையில் ராஜபாண்டியை வடிவேலு ரஷ்யாவுக்கு அனுப்புவதாகவும் மாதம் 70,000 முதல் 80,000 வரை ஊதியம் பெறலாம் என்றும் குறிப்பிட்ட மாதத்திற்கு பிறகு 1 லட்சம் ரூபாய் வரை ஊதியம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். கடந்த நவம்பர் மாதம் முதல் 20,000, 30,000, 50,000 வீதம் மொத்தம் 2,35,000 ரூபாய் பணத்தை பெற்றுள்ளார். இதேபோல் நெடுவாசலைச் சேர்ந்த ரஞ்சித், பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த நவீன் உள்ளிட்டவர்களிடமும் திருநெல்வேலியைச் சேர்ந்த முகவர் வடிவேலு ரஷ்யா நாட்டிற்கு கொரியர் செக்கிங் பணிக்கு அனுப்புவதாக கூறி பணத்தை பெற்றதாக கூறப்படுகிறது. கடந்த மே 31ஆம் தேதி ராஜபாண்டிக்கு டெல்லியில் இருந்து ரஷ்யாவுக்கு விமானம் என்று கூறிய வடிவேலு டெல்லிக்கு ரயிலில் செல்ல ராஜபாண்டியை சென்னைக்கு வரவழைத்துள்ளார். ராஜபாண்டியோடு அவரது தந்தை, சகோதரர் உள்ளிட்டோரும் சென்னைக்கு சென்றுள்ளனர். 3 மணி நேரம் ரயில்வே நிலையத்தில் காத்திருந்த நிலையில் கடைசியாக ரயில் கிளம்பும் 10 நிமிடத்திற்கு முன்பாக வந்த வடிவேலு ராஜபாண்டியை மட்டும் ரயிலில் டெல்லிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். பின்னர் ராஜபாண்டி டெல்லிக்கு சென்ற நிலையில் மே 31ஆம் தேதி ரஷ்யாவுக்கு செல்ல விமான டிக்கெட் போடப்பட்டிருந்த நிலையில் அந்த விமான டிக்கெட்டை ராஜபாண்டிக்கு விசா வரவில்லை என்று கூறி ரத்து செய்துவிட்டு ராஜபாண்டியை செலவுகள் அனைத்தையும் தான் பார்த்துக் கொள்வதாக கூறி டெல்லியிலேயே ஒரு அறை எடுத்து வடிவேலு தங்க வைத்துள்ளார். வடிவேலுவின் ஆசை வார்த்தைகளை நம்பி ராஜபாண்டி டெல்லியிலேயே தங்கிய நிலையில் பின்னர் ஜூன் 5ஆம் தேதி மீண்டும் ரஷ்யாவுக்கு செல்ல ராஜபாண்டிக்கு விமான டிக்கெட் போடப்பட்ட நிலையில் வந்த விசாவில் பெயர் தவறுதலாக உள்ளது என்றும் புகைப்படம் சரியில்லை, முடி சரியாக வெட்டவில்லை என பல்வேறு காரணங்களை கூறி அந்த விமான டிக்கெட்டையும் வடிவேலு ரத்து செய்ததாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக 3 மாத காலம் ராஜபாண்டி டெல்லியில் இருந்த நிலையில் ஒரு கட்டத்தில் தன்னை வடிவேலு ஏமாற்றுவதை உணர்ந்து தன்னை வெளிநாட்டிற்கு அனுப்ப வேண்டாம், தன்னிடம் வாங்கிய பணத்தை திருப்பி தந்துவிடுங்கள் அல்லது பணத்தை ரஷ்யா அனுப்ப தூதரகத்தில் கட்டியிருந்தால் அதற்கான ஆவணத்தையாவது கொடுங்கள் என்று ராஜபாண்டி கேட்டுள்ளார். அதற்கான ஆவணங்களை வழங்காத வடிவேலு அவரே டைப் செய்த மெசேஜை மட்டும் ராஜபாண்டிக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த ராஜபாண்டி அவரது நண்பர்கள், உறவினர்களிடம் இது பற்றி வாட்ஸ்அப்பில் ஆடியோ மூலம் தகவல் தெரிவித்துள்ளார். இந்நிலையில்தான் குடும்ப வறுமையை போக்க ரஷ்யாவுக்கு செல்லலாம் என்று எண்ணி பணத்தை கட்டி மேலும் குடும்பத்தை கஷ்டத்திற்கு கொண்டு சென்று விட்டோம் என்ற மன உளைச்சலில் இருந்த ராஜபாண்டி கடந்த 13ஆம் தேதியன்று அவரது அறைக்கு சென்றவர் கதவை திறக்கும் போது திடீரென கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமராவிலும் பதிவாகி இருந்தது. இதனை அடுத்து ராஜபாண்டி உயிரிழந்த தகவலை நேரடியாக அங்குள்ளவர்கள் அவரது குடும்பத்தினருக்கு தெரிவிக்காமல் செர்பியா நாட்டில் உள்ள நபர்கள் மூலமாக ராஜபாண்டி குடும்பத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். பின்னர் ராஜபாண்டியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அதிர்ச்சியடைந்து டெல்லிக்கு சென்று உடற்கூராய்வு செய்யப்பட்ட ராஜபாண்டியின் உடலை பெற்று சொந்த ஊர் கொண்டு வந்து இறுதிச் சடங்குகளை செய்துள்ளனர். இதன் பின்னர் திருநெல்வேலி முகவர் வடிவேலுவை ராஜபாண்டி குடும்பத்தினர் தொடர்பு கொண்டபோது அவரது மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் ராஜபாண்டி டெல்லியில் தங்கியிருந்த 3 மாத காலத்திற்கான அறை வாடகை உள்ளிட்ட செலவிற்கு 60,000 ரூபாயை அவர்களே செலுத்தியுள்ளனர். மேலும் உடற்கூராய்வு முடிவு இன்னும் வராத நிலையில் ராஜபாண்டி மாரடைப்பால் உயிரிழந்தாரா அல்லது வேறு எதுவும் காரணமா என தெரியாத நிலை அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் ராஜபாண்டி பணம் கொடுத்து ஏமாந்த திருநெல்வேலியைச் சேர்ந்த முகவர் வடிவேலு இதேபோல் பலரிடம் பணத்தை பெற்று ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கு அனுப்புவதாக ஏமாற்றி அந்த பணத்தை அவரது சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தி வருவது ராஜபாண்டி உறவினர்களுக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் இனி எந்த ஒரு இளைஞரும் வடிவேலுவிடம் ஏமாறக்கூடாது என்ற எண்ணத்தில் அவர் மீது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். ரஷ்யா போகிறதுக்காக சரி சின்ன அமௌண்ட்டாக வந்து எங்கள் அண்ணன் வந்து இது வரைக்கும் 2,05,000
3500 இது வரைக்கும் அமௌண்ட் கட்டியிருக்காப்புல. கட்டினதுனால மே 28 ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ட்ரெயின் டிக்கெட் போயிருக்கா சென்னையிலேருந்து டெல்லிக்கு. அங்கே 31 டெல்லியிலேருந்து ரஷ்யாவுக்கு ஃப்ளைட்டுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. 30 இது வரைக்கும் டெல்லிக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா 31 ஃப்ளைட் டிக்கெட் கேன்சல் பண்ணி ஏன்னு கேட்டது விசா இன்னும் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், எப்படியாச்சும் நம்ம டெல்லி ரஷ்யா போயிடுவோம் அப்படின்னு அதே நம்பிக்கையில் சரி நான் எங்கள் அண்ணன் அங்கேயே ரூமில் தங்கிட்டாப்புல. அடுத்து என்ன ஆச்சுன்னா ஜூன் 5 ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்காரு, அதையும் கேன்சல் பண்ணி. அதை ஏன்னு கேட்டதுனால ஃபோட்டோ தப்பாக இருக்குது, நேம் கரெக்ஷன் தப்பாக இருக்குது, அதையும் சொல்லி அதையும் கேன்சல் பண்ணிட்டாப்புல. சரி நம்ம அமௌண்ட் போயிடுச்சு, காசு போயிடுச்சு, சரி அதையாச்சும் ரிட்டன் கேட்போம். அவர்கிட்ட ரிட்டன் கேட்டதுக்கு ஒரு போலியான ஸ்டேட்மெண்ட் மாதிரி, அதாவது டைப்பிங் மாதிரி அவர் அனுப்பிச்சிருக்காரு. அதுலேயுமே அவர் என்ன பண்ணீங்க, ரஷ்யாவுக்கு ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. சரி இது நான் என்ன கேட்டிருக்கேன், நீங்கள் ஏதோ அனுப்பிச்சிருங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் கேட்டிருக்காப்புல. இதனாலேயே ரொம்ப மன உளைச்சலாகி தான் எங்கள் அண்ணனுக்கு இது மாதிரி ஆயிருக்கு. ஒரு வீடியோ மட்டும் எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க, அது யாரோ அனுப்பியிருந்தாங்கன்னு எங்கள்கிட்ட காட்டினாங்க. என் பிள்ளை நல்லா தான் நடந்து வாரான், கதவை தான் இப்படி திறக்கையிலே அப்படியே என் பிள்ளை சாஞ்ச வாக்கில் பேச்சு மூச்சு இல்லை. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. இறந்துட்டான்னு நாங்கள் இறந்துட்டான்னு கூட இருந்தவங்க கூட எங்கள்கிட்ட எல்லாம் சொல்லலை. என் பையன் செல்லு வச்சிருக்க பையன் கூட சொல்லலை. 3வது மனுஷங்க எங்கேயோ இருக்கிற பையன் எங்கேயோ செர்பியாவில் இருக்கிற பையன் மாலத்தீவில் இருக்கிற பையனுக்கு சொல்லி மாலத்தீவில் இருக்கிற பையன் எங்களுக்கு சொன்னான் தகவல். அதுவும் இறந்துட்டான்லாம் சொல்லலை, உங்கள் பையனுக்கு முடியலை, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கிறோம் தான் எங்கள்கிட்ட சொன்னோம். குடும்ப கஷ்டத்தை போக்க ரஷ்யா செல்ல முயன்ற புதுக்கோட்டை இளைஞர் ஏஜென்ட்டால் ஏமாற்றப்பட்டு 3 மாதம் டெல்லியிலேயே முடங்கி கிடந்து உயிரை விட்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.